அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு நிம்மதி. நிம்மதின்னு உள்ளது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் இப்போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியை தேடிட்டுருக்குறேன் அப்படின்னு உள்ள வார்த்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. பெரியவங்க சொல்லவே வேண்டாம், எப்பவுமே அவங்க சொல்கிறது நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிம்மதின்னு உள்ளது நம்ம பார்க்குற வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம், வாழ்க்கையை நம்ம எப்படி கையாளுறோம். நம்ம நிம்மதின்னு உள்ளது எதை நிம்மதி நம்ம நினைக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக கொண்டு போகிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, நிம்மதிக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சிடறோம். நம்ம நிறைய ஆசைகள் மனிதனுக்கு எப்பவுமே நிறைய இருக்குது. அப்போது நம்ம நிறைய ஆசைகளை வச்சுட்டு, நிறைய எதிர்பார்ப்புகளை மனதில் சுமந்துட்டு, நிறைய அன்பை எதிர்பார்த்துட்டு, அப்போது நம்ம எதிர்பார்ப்பு கிடைக்காதப்போ, நம்ம ஆசைகள் நிறைவேறாதப்போ, அப்போது நம்ம என்ன இதெல்லாம் இல்லைன்னு ஆகிறப்போ நம்ம ஏதோ ஒரு இழப்பையும் இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால நம்ம நிம்மதி இல்லைன்னு உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிம்மதின்னு உள்ளது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்குது. நிம்மதி நம்மளே உருவாக்கிக்கிறது தான். நிம்மதியாக இருக்கிறதும் நிம்மதி இல்லாமல் ஆகிறதும் நம்ம மனசளவில் நம்ம செயலில் தான் இருக்குது. இப்போது ஒரு சின்ன குடிசை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானமே ரொம்ப கம்மி தான். அவங்களால ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். உடைகள்லாம் பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். அவங்க ஆசைப்படி போட்டிருக்கலாம் அவங்கக்கிட்ட உடைகளே இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், அவங்க வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஒரு மாளிகை வீட்டில் தேவைக்கு அதிகமான உணவு, பணம், பொருள், உடைகள் எல்லாமே இருந்து கூட அங்கே 2 பேராவது எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிம்மதின்னு உள்ளது பணத்தினாலோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள்னால வரதில்லை. அது மனசு சார்ந்தது. நம்ம தான் நிம்மதியை உருவாக்கிக்கணும். நிம்மதியை தேடி போகக்கூடாது. நிம்மதி நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நிம்மதின்னு சொல்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்ம நாட்கள் அழகாக நகர்ந்து போகும். நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. இதுக்கு எல்லாமே நிம்மதி தான். நிம்மதியை நம்ம கையில் தான் இருக்குன்னு உள்ளதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ரொம்ப வசதியான ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவங்க கணவன் மனைவி ரொம்ப அன்பானவங்க தான். ஆனால் கணவர் கொஞ்சம் கோவக்காரர். அது மனைவிக்கும் தெரியும். அவர் கோபம் வந்தால் அவர் என்ன பேசுவாருன்னே அவருக்கு தெரியாது. மனைவி கிட்ட ரொம்ப கோபமாக பேசிடுவார். மனைவியும் திரும்ப கோபிச்சுக்குவாங்க. அதனால் குழந்தைகள்லாம் அம்மா அப்பா கோபிச்சு சண்டை போடுறத பார்த்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள எல்லாருமே இவ்வளோ வசதி இருக்குது பாரு, எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டை தான், நிம்மதியே இல்லை, பணம் இருந்து என்ன பிரயோஜனம்னு உள்ள மாதிரி பேசிக்குவாங்க. இதை எப்பவுமே அவங்க மனைவி கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படியே நாட்கள் போகுது. குழந்தைகளும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஏன் நீங்கள் 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை இல்லாமல் இருங்களே அப்படின்னு கேட்குது. இந்த பெண் ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போதும் கடவுள்கிட்ட எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான், எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டே தூங்குவாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு நாள் ஒரு ஞானி வராரு. ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் நம்மளோட கஷ்டம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கான என்ன அவரால் பண்ண முடியுமோ அந்த ஒன்று அறிவுரை தர்றாரு. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட மருந்து இருக்குது. அந்த மருந்து நம்ம 1 மாதம் சாப்பிட்டா நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீருது. அவர் அந்த மாதிரி ஒரு மாய ஞானி. எல்லாருமே ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அவர்கிட்ட போனவங்க நிறைய பேருக்கு அவங்க பிரச்சனை தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்ணும் அப்போ கண்டிப்பாக ஞானியை போய் பார்க்கணும். ஞானியை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட சொல்லி அலறாங்க, எனக்கு பணம்
குழந்தைகள், என் அன்பான கணவர் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள எப்போவுமே சண்டை. அவர் கோபிக்கிறனால எங்கள் 2 பேருக்குள்ளேயும் மனக்கசப்பு ரொம்ப. அதனால எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லை, நிம்மதியாகவே இல்லை. இந்த பணம், இந்த மாளிகை வீடு, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு அந்த ஞானிக்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு அவர் வந்து 1 மாதத்துக்கு உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு மனசளவில் தான் பிரச்சனை, உங்களுக்கு ஒரு மருந்து தரேன், 1 மாதம் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னை பாருங்கள், எந்த அளவுக்கு உங்கள் மனநிலை உடல்நிலை இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு மருந்து மீண்டும் எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் மருத்துவரும் கூட. அப்போது அந்த பெண்மணி அந்த மருந்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மருந்து தரப்போ முக்கியமாக அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ, உங்கள் கணவர் உங்களை எப்போல்லாம் திட்டுறாரோ, எப்போல்லாம் கோபிக்கிறாரோ, அந்த நேரம் இதில் ஒரு மூடி எடுத்து உங்கள் வாயில் போட்டுக்கோங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் உங்கள் கணவர் கோபம் தீர்ந்த பிறகு தான் முழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் அது உங்கள் வாயிலேயே தான் அந்த மருந்து இருக்கணும், நீங்கள் முழுங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்டிப்பாக. அப்போது அந்த பெண்மணியும் அதை கேட்டுட்டு அதே மாதிரி 1 மாத காலம் அவங்க கணவர் கோபப்படுறப்போ அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்றாங்க. அந்த கோபம் தீர்ந்தவுடனே தான் அவங்க குடித்து அவங்க முழுங்குறாங்க. அந்த மாதிரியே இது தினமும் நடக்குது. 1 மாதம் முடியுது. அவங்களுக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது. ஏன்னா கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோபம் கம்மியாகி கடைசி 2-3 நாள் அவர் கோவிச்சிக்கவே இல்லை, வீட்டில் சண்டையே இல்லை. குழந்தைகளாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, பக்கத்துலேலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 1 மாதம் முடிந்த உடனே ஞானிக்கிட்ட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களோட மருந்து உண்மையாக வேலை பண்ணிருச்சு, என்னோட மனநிலை உடல்நிலை எல்லாமே ஆரோக்கியமாயிருச்சு, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு வந்து மருந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் 2 பாட்டில் மட்டும் தாங்க அப்படின்னு இந்த பெண்மணி கேட்குறாங்க. அப்போ அந்த ஞானி வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இந்த மருந்தை நீயே தயாரிச்சுக்கலாமா, இதில் வேற ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணியில் சர்க்கரை தான் போட்டு கலந்துருக்கிற, இது ஒரு சர்க்கரை தண்ணி தான், இதை நீ வீட்டிலையே தயாரிச்சுக்கோ, எப்பெல்லாம் உன் கணவர் கோவப்படுறாங்களோ அப்போ எடுத்து நீ ஒரு மூடி நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். அப்போ ஞானி சொல்கிறாங்க, இதில் இந்த மருந்து ஒன்றும் காரணம் கிடையாது, அவர் கோவிக்கிறப்போ நீங்களும் திருப்பி கோவிக்கிறீங்க, அவர் ரொம்ப மனசு கஷ்டமான வார்த்தைகள் பேசுகிறப்போ நீங்களும் திரும்பி பேசுகிறீங்க. அப்போது இது வந்து தொடர்ந்து போகிறனால சின்னதாக ஆரம்பிச்சது பெரிய அளவு சண்டையாக முடியுது. இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் இறங்கி போய் கோபப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா இது இத்தனை நாளைக்கு இந்த அளவுக்கு உங்கள் மனசை காயப்படுற அளவுக்கும் இல்லை உங்கள் நிம்மதியை கெடுற அளவுக்கும் இருந்திருக்காது. இனிமேல் உங்கள் கணவர்னு இல்லை, யார் கோபிச்சாலும் நீங்கள் கோபிக்காமல் இருங்க. ஒருத்தர் கோபிக்கிறப்ப இன்னொருத்தர் கோபப்படாமல் இருந்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இல்லை, மனக்கசப்பு கிடையாது. அதனால இனிமேல் நீங்கள் இதை தான் மருந்தாக நினச்சி நீங்கள் இதையே எப்பவுமே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்களுக்கும் இது என்னடா வெறும் சர்க்கரை தண்ணினால நம்ம இவ்வளோ நம்மளுக்கு மாற்றமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நம்ம மனசு தான். நம்மக்கிட்ட அவர் கோவிக்கிறப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் நம்ம பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை எப்பவும் முடிஞ்சிருக்கோ, இனிமேல் நம்ம கோவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு ஞானிக்கிட்டேயும் கண்டிப்பாக உங்கள் அறிவுரையை நான் கேட்குறேன், இனிமேல் நான் கோவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இதுதான் என் நிம்மதின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நன்றியை சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதுதான் கதை. ஸோ நிம்மதின்னு என்பது நம்ம கையில். எதையும் நம்ம எதிர்பார்த்தாலும் கிடைக்கலேனா அடுத்து நம்ம வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டோன்னா நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நம்ம வசம்தான். நன்றி, வணக்கம், அன்புடன்.